ஓகே. ஸோ ஐஆர்டிஏ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஐஆர்டிஏ 1999 மேம். எஸ் 1999. ட்ராய் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ட்ராய் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1997 February 20. ஓகேவா? February 20 1997. February 20 என்ன டே? என்ன டே? வேர்ல்டு சமத்துவ நாள். எஸ் சமத்துவ நாள் இல்லையா? சமூக நீதி தினம். ஸோ வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே அப்படிங்கிறது நமக்கு February 20. ஸோ சிசிஐ அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? இந்திய போட்டிகள் ஆணையம், காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா. 3 மேம். 2002ல ஆக்ட் வந்திருக்கும். எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் வந்து 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2009ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்திய போட்டிகள் ஆணையம். ஸோ பிஎஃப்ஆர்டிஏ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம். 3 எஸ் அது வந்து 2003ல. செபி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1992. எஸ் 1992ல. ஃபெமா ஆக்ட் 1999. 1999. ஃபெரா ஆக்ட் 1973. 1973. எஃப்சிஆர்ஏ 1976ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நமக்கு கேபினெட் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? அமைச்சரவை செயலகம். கேபினெட் செக்ரட்டரியேட் தலைமை செயலாளர். அதோட நிர்வாக தலைவர் தான் வந்து கேபினெட் செக்ரட்டரி இருப்பாரு. ஸோ அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? எஸ் பிஎம். ஓகேவா? பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதோட எக்ஸிகியூட்டிவ் ஹெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் தான் வந்து கேபினெட் செக்ரட்டரி வந்து இருப்பாரு. ஸோ நமக்கு வந்து அமைச்சரவை செயலகத்தோட பணிகள் செயல்பாடுகள் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ட் படி சொல்லியிருப்பாங்க? ஆக்ட் 1950. 1961. ஓகேவா? எஸ் 1961 இந்திய அரசு சட்டப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பிரசிடென்ட் வந்து பணி நியமனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பண்ணி வைப்பாங்க இல்லையா? ஸோ அது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி? ஆர்டிகல் 77 பேஸ் பண்ணி பண்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராவோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? RAW. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். எஸ் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது ரா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அமைச்சரவை செயலாளர் அலுவலக பதவி அப்படிங்கிறது கேபினெட் செக்ரட்டரியோட அந்த பதவி வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1950 மேம். எஸ் 1950. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேபினெட் செக்ரட்டரி யாரு? எம்என் பிள்ளை. என்ஆர் பிள்ளை. என்ஆர் பிள்ளை. ஸோ அதே மாதிரி அமைச்சரவை செயலகத்தோட தலைவர் யாரு? கேபினெட் செக்ரட்டரியோட தலைவர் யாரு? ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினை தான் கொஞ்சம் மாத்தி கேட்டேன். கேபினெட் செக்ரட்டரி. ஓகேவா? தலைவர் வந்து கேபினெட் செக்ரட்டரி தான். ஸோ யாரோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயர்ல இருந்து சொல்றோம்? 1977ல இருந்து சொல்றோம். ஸோ இப்போ என்ன பேர் மாத்திட்டாங்க? சேவா தீர்த் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஆளுநர் அலுவலகம் ராஜ்பவன் அப்படிங்கிறது லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது அமைச்சரவை இந்த தலைமை செயலகம் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன பேர்ல மாத்திருக்காங்க? கேபினெட் செக்ரட்டரியேட். கர்த்தவ்ய பவன். எஸ் கர்த்தவ்ய பவன். ஓகேவா? கர்த்தவ்ய பவன் அப்படின்ட்டு மாத்திருப்பாங்க.
ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எப்போ? ஊழல் தடுப்பு சட்டம் 1988ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1990 ஆக்ட் 92 ஜான்வரி டேட் என்ன? 31st. ஓகேவா? ஜான் 31st கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான ஆக்ட் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? அனைத்து இந்திய பணிகள் சட்டம் 1951ல. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ்ல எதெல்லாம் வரும்? IAS, IFS, IPS. IAS, IPS, IFS. ஸோ IFS எந்த இயர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க? எஸ் 1966ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் மாதிரியே ரீசெண்டா ஒரு ஸ்டேட்ல சேம் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த ஸ்டேட்ல? அசாமா? அசாம் இல்லையே. ஹிமாச்சல் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் தான். சிக்கிமா? சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க, எனக்கு மறந்துருச்சு. கண்டுபிடித்து கூறவும். 2 நாளைக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்திய காவல் பணி ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகுறவங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா எங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க? ஐபிஎஸ் எக்ஸாம் ஹைதராபாத்ல பட்டேல். எஸ், ஹைதராபாத்ல இருக்க சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையத்துல கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் அவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து எங்க வச்சு 2 இயர்ஸ் அப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ட்ரைனிங் 3 months கொடுப்பாங்க. டேராடூன். எஸ், டேராடூன்ல வச்சு 2 இயர்ஸ் அப்படிங்கிறது ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்திய வெளியுறவு பணிகள் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? ஃபாரின் அஃபேர்ஸ், ஃபாரின் சர்வீஸ். எஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ எந்த ஆக்ட் படி நமக்கு யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணியிருப்பாங்க? 1919 ஆக்ட். எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? லீ கமிஷன் ரெக்கமெண்டேஷன். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஃபர்ஸ்டா? 1926 அக்டோபர் 1. ஓகேவா? 26 அக்டோபர் 1ல அவங்க கமிட்டி வந்து 23ல இது கொடுப்பாங்க. ஸோ 26 அக்டோபர் 1ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தலைவரா யாரு நியமிக்கப்பட்டாங்க? ஐக்கிய ராஜ்யத்தின் உள்துறை குடிமை பணிகள் உறுப்பினர் சர் ராஸ் பார்க்கர். ஓகேவா? சர் ராஸ் பார்க்கர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ நமக்கு இந்த முதல் முறையா அமைக்கப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க மொத்தமா? எஸ், 1+4. ஓகேவா? 1+4 அப்படிங்கிறது இருந்திருக்கும். டோட்டலா 5 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா எப்ப மாறுச்சு? 1937 ஏப்ரல் 1ல வந்து மாறி இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டிகல் படி இந்த பணியாளர்? ஆமா. ஸோ யூனியன், ஆமா, மத்திய பணியாளர் சென்ட்ரல்னு சொல்லிட்டு 1937லயும் யூனியன் அப்படின்ட்டு 1950லயும் மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ மத்திய பணியாளர் தேர்வாணையம்னு மாறினது 37ல. அகெயின் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் யூனியன் அப்படின்னு மாறினது வந்து 1950ல. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த யூபிஎஸ்சியோட தலைவர் உறுப்பினர்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த ஆர்டிக்கல் படி இது உறுப்பினர்களா ஆகியிருப்பாங்க 315. 315. ஸோ இவங்களை நீக்கிறதுக்கான ஆர்டிக்கல் 317. 7. 317. ஓகேவா? 316 படி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, 317 படி ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? 315 அப்படிங்கிறது ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களை பத்தி சொல்லக்கூடியது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் படி சொல்லக்கூடியது. சோ எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை அப்படியே மாத்தி இருப்பாங்க? 378 plus subclass 1. எஸ், 378ல சப்கிளாஸ் 1 அப்படிங்கிறது அந்த கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தை வந்து அப்படியே இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் உறுப்பினர்களா மாத்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த பார்ட்ல வருது நமக்கு யூபிஎஸ்சி அப்படிங்கிறது? 14. பார்ட் 14. ஆர்டிக்கல் எதுல இருந்து எது வரைக்கும்? 315 to 323. 315ல இருந்து 323 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டேட் இப்ப கேக்குதா? ஓகே, ஸோ நான் ஓகே டன். ஒய்ஃபை திடீர்னு கனெக்ட் ஆச்சு, அதான் கேட்கல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம இது மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட தலைவர் உறுப்பினர்களோட பதவி காலம் அப்படிங்கிறது எவ்வளோ இயர்ஸ்? 62 years. 6 இயர்ஸ் அல்லது 62 ஏஜ் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே யூபிஎஸ்சிக்கு 65 years. 6 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 65 ஏஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இவங்கள இப்போ நமக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஐ மீன் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர். ஆனா ரிமூவ் பண்றது பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாநில நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு முறை பதவி வகிச்சுட்டா திருப்பி அவங்கள ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? நோ. ஓகேவா? நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கறது, அவங்கள திருப்பியும் அதே இதுல வந்து அமர்த்த மாட்டாங்க. அந்த பொசிஷன்ல தான் இருக்க மாட்டாங்க. பட் கவர்மெண்டோட வேற ஏதாவது செக்டார்ல வேற ஏதாவது ஹெட்டா வந்து போடுவாங்க. அதுக்கான தகுதிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய வரம்புக்குள் வராத பதவிகள், பணியிடங்கள், ஸோ இதெல்லாம் வந்து ஆளுநர் வந்து நீக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுக்கான ரெகுலேஷன்ஸும் கவர்னர் தான் கொண்டு வராங்க. ஆனா இது எல்லாமே வந்து சட்டமன்றத்துல டிஸ்கஸ் பண்ணி பண்றதுக்கு வந்து எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி அது வந்து கொடுக்கணும், அந்த டீடைல்ஸ் அப்படிங்கறது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். 14 டேஸ்க்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்சிமம் எல்லாமே அந்த 14 டேஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா அதையே லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்சிமம் அதுதான் இருக்கும், அவ்வளோ டேஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிவிசி அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டுச்சு? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964. சிபிஐ 1963. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ சிவிசி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் எப்போ கிடைச்சிருக்கும்? சட்டப்பூர்வ அங்கீகாரம் 2003ல கிடைச்சிருக்கும். சிஏஜிக்கான ஆர்டிக்கல் என்ன? 148. ஓகே,
ஸோ இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த கணக்கு வழக்குகள் மட்டும்தான் பார்த்துப்பாங்களா இல்ல ஸ்டேட்டோடதும் இவங்க தான் பார்த்துப்பாங்களா? ரெண்டுமே எஸ், ஸ்டேட் போத் ஸ்டேட் அண்ட் சென்டர் ரெண்டுமே பார்த்துப்பாங்க. ஸோ மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆபீசர் அப்படிங்கிறவரு கேக். ஸோ இதை சொன்னது யாரு? எஸ், அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. மேம் அது மேகாலயா மேம், சிஎம் இன்ஸ்பயர் ஸ்கீம் மேகாலயாவா? குவாலிஃபை அதானே ஓகே, அதேதான். அந்த 50,000 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. சிஎம் இன்ஸ்பயர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து மேகாலயா. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. சிஎம் இன்ஸ்பயர் ஓகே, சிஎம் இன்ஸ்பயர். இந்திய நிதி நிர்வாக வரலாற்றுல நம்ம வந்து அதை எத்தனை ஸ்டேஜஸா வந்து வச்சிருக்கிறோம்? நம்மளோட ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எத்தனை கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கும்? 4. ஓகேவா, 4 காலகட்டமா பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1765 இருந்து 58 வரைக்கும், அதுக்கப்புறம் 60 இருந்து 1919 வரைக்கும், அதுக்கப்புறம் 19 இருந்து நமக்கு சுதந்திரம் அடைஞ்சது 47 வரைக்கும், அதுக்கப்புறம் 1950 இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 4 காலகட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்டா நவீன நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது எப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கும்? பட்ஜெட். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் 1860. எஸ், 1860. ஓகேவா, மாடர்ன் பட்ஜெட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் இப்போ எப்படி இருக்குது? ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது எந்த டே ஸ்டார்ட் ஆகும்? ஏப்ரல் மொத்தமா கேட்கல, இங்க கேட்டேன். ஓகே, ஸோ ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எப்போல இருந்து மாத்துனாங்க இந்த ஏப்ரல் 1 இருந்து மார்ச் 31 அப்படிங்கிறது? 1866 மாத்தி இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் மே 1 இருந்து ஏப்ரல் 30 இருந்திருக்கும். ஸோ 66 இருந்து ஏப்ரல் 1 to மார்ச் 31 மாத்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் டாக்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். வருமான வரி, நிறுவன வரி. வருமான வரி, நிறுவன வரி, வெல்த் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், இன்ஸ்டிடியூஷன் டாக்ஸ். ஸோ எல்லாமே டைரக்ட் டாக்ஸ் தான். ஸோ ஜிஎஸ்டி டைரக்ட் டாக்ஸா? இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா, ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ். வேற இன்டைரக்ட் டாக்ஸ்ல வேற என்னெல்லாம் வரும்? சுங்க வரி, முத்திரை, கலால், வேட், சேல்ஸ், சுங்க வரி, முத்திரை, கலால் வரி, விற்பனை வரி. ஸோ எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ அது எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ் தான். ஸோ இதுவே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த நமக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசமா இருந்த சுதேச அரசுகளுக்கு வந்து எத்தனை குண்டுகள் முழங்க மரியாதை கொடுப்பாங்க? 21 அப்படிங்கிறது. ஸோ சில சுதேச அரசுகளுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 9. ஓகேவா, 9 அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ கிளமெண்ட் அட்லி வந்து ஜெனரல் அசம்பிளில எப்போ ஸ்பீச் கொடுத்திருப்பாரு, இந்தியாவுக்கான விடுதலை வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு? 46 மார்ச் 15. எஸ், மார்ச் 15, 1946 வந்து சொல்லியிருப்பாரு. மவுண்ட் பேட்டன் பிளான் எப்போ? 47 ஜூன் 3. ஜூன் 3, 1947. ஸோ இந்த நமக்கு வந்து 565 சுதேச அரசுகளோட ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணவர் யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்ப? ஐ மீன் டெபியூட்டி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேவா, ஸோ இவருக்கு கூட சேர்ந்து இவரோட செக்ரட்டரியா ஒருத்தர் இருந்திருப்பாரு, யாரு? எஸ், பிபி மேனன் அவரு இருந்திருப்பாரு. ஸோ 3 அரசர்கள் மட்டும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. யாரெல்லாம்? காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். எஸ், காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். ஸோ இவங்க மட்டும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஹைதராபாத்தை எந்த ஆபரேஷன் மூலமா சேர்த்தாங்க?
எஸ் ஆபரேஷன் போலோ மூலமா சேர்த்திருப்பாங்க. ஸோ எப்போ சேர்க்கப்பட்டது ஹைதராபாத்? 1948 September Yes. 17. எஸ் செப்டம்பர் 17, 1948ல சேர்த்திருப்பாங்க. ஜுனாகத் எப்போ சேர்த்தாங்க? அது February 20, 1948. February 20, 1948ல சேர்த்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ காஷ்மீர்ல வந்து ஹரி சிங் வந்து ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாரு. ஸோ அந்த உடன்படிக்கை எப்போ போட்டாரு? காஷ்மீர் 47, மகாராஜா 46. எஸ் அக்டோபர் 26, 1954ல வந்து அந்த உடன்படிக்கை அப்படிங்கிற ட்ரீட்டி அப்படிங்கிறது சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படிதான் இந்திய ராணுவம் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டு அங்க அமைதி அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ பூமிதான இயக்கம் யாரால தொடங்கப்பட்டுச்சு? பூமிதானம் வினோபா ஆச்சாரிய வினோபா பாவேயால ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? எந்த இயர்? 40. அக்டோபர் 17. ஸோ 1951 ஓகேவா? 1940ல அவர் தனிநபர் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து பூமிதான இயக்கம் 1951 ஓகேவா? எங்க வச்சு அப்படின்னா போச்சம்பள்ளி வில்லேஜ், தெலுங்கானால போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும் அங்க. ஸோ இங்க கிருஷ்ணகிரியிலயும் ஒரு போச்சம்பள்ளி இருக்கும், அது வேற. ஸோ இது தெலுங்கானால இருக்கக்கூடிய ஏரியா. 1951 ஏப்ரல் 18ல தொடங்கி இருப்பாரு. ஸோ ஏப்ரல் 18 அப்படிங்கிறது நமக்கு என்ன டே? ஹெரிட்டேஜ் டே. எஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ நமக்கு மொழி அடிப்படையில் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல நடந்த ஐஎன்சி செஷன் எது ஃபர்ஸ்டா? 1920. எஸ் 1920 நாகூர் ஐஎன்சி செஷன். யாரு பிரசிடெண்டா இருந்தாங்க? சேலம் சி விஜயராகவாச்சாரி வந்து இருந்திருப்பாரு. ஸோ மொழி அடிப்படையில மாநிலங்களை சீரமைக்கும் பணிகள் அப்படிங்கிறது எந்த வருஷத்துல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க? 1927 கரெக்ட். 1927ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்? ஒடிசா. எப்ப பிரிச்சாங்க? 1936ல வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது எந்த ஆக்ட் படி பிரிச்சாங்க? எஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி பிரிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த லிங்குவிஸ்டிக் மொழிவாரி ஆணையம் அப்படிங்கிறது முதலா யாரு தலைமையில போடப்பட்டுச்சு? எஸ்கே தார். ஸோ எந்த வருஷம்? 1948ல ஓகேவா? 1948 ஜூன் 17ல போட்டிருப்பாங்க. ஸோ அவருக்கு கூட இருந்த 2 பேர் யாரு? ஜெகத் நாராயணனும் பன்னாலால் ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு ஆதரவு கொடுத்தாங்களா? இல்ல கொடுக்கல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1948 டிசம்பர்ல வந்து ஒரு கமிட்டி போடுவாங்க. என்ன கமிட்டி? எஸ் ஜேவிபி கமிட்டி. அதுல யாரெல்லாம் இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. எஸ் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஸோ 3 பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட ரிப்போர்ட்டை ஏப்ரல் 1949ல வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கமிட்டி போட்டாங்க? ஃபசல் அலி கமிட்டி. ஸோ அதுல யாரெல்லாம் இருந்தாங்க? எஸ் பணிக்கரும் குன்ஷ்ரு. ஸோ 2 பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க? 53 டிசம்பர். எஸ் 53 அக்டோபர் 22ல ஓகேவா? 53 அக்டோபர் 22ல ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல முக்கியமா எத்தனை அம்சங்கள் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க?
எத்தனை அம்சங்கள்? 4. ஓகேவா? 4 விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றது வந்து 1953ல சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கான ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 55ல சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான பரிந்துரைகள் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் வந்து 55 செப்டம்பர்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ரெண்டும் வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அப்ப இதுல வந்து 4 அம்சங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மை. ஓகேவா? ஸோ லிங்குவிஸ்டிக்கும் கல்ச்சுரல் அந்த ஒத்துமை அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அது போல நிதி பொருளாதார நிர்வாக கருதுகோள்கள். ஸோ இதை தான் நீங்க பேசிக்கா பார்க்கணும். இதை பார்த்துட்டு தான் அடுத்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். ஃபினான்ஷியல், எக்கனாமிக்கல், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரியோட யூனிட்டி அப்படிங்கிறது யூனிட்டியும் செக்யூரிட்டியும் எப்பவும் அது கரெக்டா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மொழி பேசுபவர்களை கொண்டு ஒரு மாநிலம் அப்படிங்கறத அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதை வச்சுதான் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கொண்டு வந்தப்ப மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரிஸும் எத்தனை ஸ்டேட்ஸும் இருந்திருக்கும்? 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். ஸோ 15வது மாநிலமா எது உருவாச்சு? குஜராத். அதுக்கப்புறம் 16வது நாகாலாந்து. ஸோ அடுத்தது 17 1966ல எது உருவாச்சு? ஹரியானா. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி உருவாயிருக்கும். ஸோ 1987ல என்னென்ன ஸ்டேட் எல்லாம் உருவாச்சு? கோவா. ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், கோவா 3 உருவாயிருக்கும். ஸோ 2000ல சிக்கிம், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். சிக்கிம் எந்த வருஷம்? 75. எஸ் 75ல உருவாயிருக்கும். 22nd ஸ்டேட்டா உருவாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி யாரோடது? பட்டேல். வல்லபாய் பட்டேல். ஸோ எங்க இருக்குது? குஜராத். ஓகேவா? கெவாடியால நர்மதா ரிவர் பேங்க்ல வந்து இருக்கும். ஸோ நியூ ஸ்டேட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி? ஒரு புதுசா ஒரு ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது. 3rd. புது ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் பண்றது ஆர்டிகல் 2. ஓகேவா? 2. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லைகள் அந்த ஸ்டேட்ல வந்து சேஞ்சஸ் பண்றது. ஸோ அதோட பெயர் மாற்றம் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிகல் 3ல வந்து வரும். ஸோ தேசம் அப்படின்னு பொருள்படக்கூடிய நேஷன் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்திருப்பாங்க? லத்தீன். ஓகேவா? லத்தீன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்தியா சைனா வார் எப்போ? 1962. எல்பிஜி கான்செப்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1991 டேட்டு? எஸ் 1991 ஜூலை 24ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1688. வெல்லஸ்லி பிரபு உருவாக்குனது. அது வந்து கார்ப்பரேஷன். சாரி அந்த முனிசிபாலிட்டி. 1802. ஓகேவா? ஸோ 1802ல வெல்லஸ்லி வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி இருப்பாரு.
ஸோ திராவிட நாடு மாநாடு எப்ப நடந்துச்சு? எப்போ? 1942 ma'am. 1939. 39. ஸோ 1942 திராவிட நாடு பத்திரிகை யார் வெளியிட்டாங்க? அண்ணா. ஓகேவா? மார்ச் 8. ஸோ நமக்கு இங்க தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் கோரி ஒருத்தர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. யாரு? சங்கரலிங்கனார். சங்கரலிங்கனார். எப்போல இருந்து எப்போ வர? டோட்டலா எவ்வளோ டேஸ்? July 27 to October 13. எஸ், ஜூலை 76. எஸ், ஜூலை 27 டு அக்டோபர் 13, 76 டேஸ் அப்படிங்கிறது இருந்திருப்பாரு. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு எப்போ பெயர் மாற்றம் பண்ணாங்க? 69 January 14. 69 Jan 14ல. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எப்போ? 57. 63. ஓகேவா? 1963 அலுவலக மொழி சட்டம். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் எந்த பார்ட்ல, எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வர சொல்லியிருப்பாங்க? 17th பார்ட், ஆர்டிக்கல் 343 to 351. ஓகேவா? ஐஎன்எம்ல அதே 6-7. ஓகே. ஜம்மு காஷ்மீரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் எது? உருது. எஸ், உருது. ஓகேவா? ஸ்லாட்டர் ஆஃப் கவ் ஆர்டிக்கல் என்ன? 48. ஸோ ஐஎன்சியோட எந்த செஷன்ல பசுவதை குற்றம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க, பட் அது நிறைவேற்றிருக்க மாட்டாங்க? 3rd செஷன். ஓகேவா? எஸ், சென்னையில நடந்தது. யாரு பிரசிடென்ட்? பக்ருதீன் தியாப்ஜி. ஸோ சையத் அகமது கான் வந்து ஃபர்ஸ்ட் இவர் அலிகார் இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு? ஐஎன்சி. எஸ், ஐஎன்சி. காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இவரை பத்தி 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் இந்தியர் யாரு? சையத் அமீர் அலி. எஸ், சையது அமீர் அலி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் செஷன்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 72. 72. இதுல எத்தனை பேர் முஸ்லிம்ஸ்? 2 பேர். ஓகே. ஆரிய சமாஜத்தோட தலைவரா இருந்த ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா நகராட்சிகள் அப்படிங்கிறது வகுப்புவாத அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. யார் அவர்? கார்பரேஷன்ஸ். எஸ், லால் சந்த். ஓகேவா? லால் சந்த் அந்த கார்பரேஷன்ஸ் எல்லாம் கம்யூனலிசம் பேசிஸ்ல வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்வதேசி இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1905. 1905ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, August 7. ஸோ ஹிந்து முஸ்லிம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கு இடையே நடந்த மோதல்களின் விளைவு அப்படின்னு சொன்னது யாரு? நேரு. நேரு, ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. கணபதி விழா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1893. 1893. சிவாஜி திருவிழா 95. 1895ல. ஸோ ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1906. 1906 அக்டோபர் 1.
ஓகேவா? அக்டோபர் 1ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? இதோட ஸ்டார்ட் பண்ணது யாரு? சலிமுல்லா கான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதோட நிரந்தர தலைவரா இருந்தது யாரு அப்படின்னா ஆகா கான் வந்து நிரந்தர தலைவரா இருந்திருப்பாரு. ஸோ எந்த ஆக்ட் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து வகுப்புவாரி தொகுதி அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருப்பாங்க? 1909 ஆக்ட். ஸோ இதுல வந்து நமக்கு எவ்வளோ இடங்களை 27 மெம்பர்ஸ்ல எவ்வளோ பிளேசஸ் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்திருப்பாங்க? எஸ் 8. ஸோ அந்த 8ல மெட்ராஸ்க்கு எவ்வளோ ஸோ இதுல வந்து எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க? மெட்ராஸ்க்கும் பம்பாய்க்கும் 4 மேம். பெங்காலுக்கு 5. எஸ் பெங்காலுக்கு 5, மெட்ராஸ்க்கு பம்பாய்க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5வது பஞ்சாப் ஹிந்து மாநாடு எங்க நடந்தது? அஞ்சாவது பஞ்சாப் ஹிந்து மாநாடு அம்பாலால நடந்திருக்கும். ஓகேவா? அம்பாலால நடந்திருக்கும். 6வது வந்து பெரோஷ்பூர்ல நடந்துச்சு. ஸோ ஹிந்துக்களோட முதல் அகில இந்திய மாநாடு எந்த வருஷம் எங்க நடந்துச்சு? ஹரித்துவார் 1915. ஹரித்துவார்ல 1915ல வந்து நடந்திருக்கும். ஸோ அகில இந்திய ஹிந்து மகாசபை அப்படிங்கறதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஆல் இண்டியா ஹிந்து மகாசபா. எஸ் டேராடூன். ஓகேவா? டேராடூன். இதுவே வந்து அந்த ப்ராவின்ஸ் ஹிந்து சபைக்கு வந்து எது தலைமையிடமா இருந்திருக்கும்? மாகாண ஹிந்து சபைக்கு அலகாபாத். ஓகே. பசு பாதுகாப்பை பரப்புரை செய்தது யாரு? ஸோ இவர் பரப்புரை செஞ்சனாலதான் வந்து ஹிந்து மகாசபைக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கும். சுவாமி ஸ்ரத்தானந்தா. ஓகேவா? சுவாமி ஸ்ரத்தானந்தா. ஸோ கலீஃபா துருக்கியோட கலீஃபாவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம் எது? எஸ் கிலாஃபத் இயக்கம். மலபார் கிளர்ச்சி எந்த வருஷம்? 1921. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1922 February 11. 1922 February 11. ஸோ கலீஃபா பதவி எப்போ ஒழிக்கப்பட்டுச்சு? 1924ல. எப்போ வந்து வாரணாசியில ஹிந்து மகாசபையோட 6வது மாநாடு நடந்திருக்கும்? 6th கான்ஃபரன்ஸ் 1923 ஆகஸ்ட்ல நடந்திருக்கும். ஸோ யாரு வந்து மாளவியாவோட ஃபேமிலி தான் வந்து வேணும்னே ஹிந்துக்களை தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஜட்ஜு சொல்லியிருப்பாரு. எஸ் க்ரோஸ் வெயிட் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. சூப்பர். ஸோ 1927 மார்ச் 20ல எங்க முஸ்லீம்களோட மாநாடு நடந்துச்சு? இது வந்து யூனிட்டிக்காக நடந்த ஒரு மாநாடு. எஸ் டெல்லியில நடந்திருக்கும். ஸோ இந்த டெல்லி முஸ்லீம் மாநாட்டில் சில இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, சில ஐடியாலஜி எல்லாம். ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட கேட்டிருப்பாங்க. யாரு? மோதிலால் நேருவும் சீனிவாசனும். சூப்பர். மோதிலால் நேருவும் ஸ்ரீனிவாசனும் கேட்டிருப்பாங்க. த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் யார் எழுதின புக்கு? சவார்கர். ஓகேவா? ஸோ இவர் எழுதின இன்னொரு புக் எது பேன் பண்ணாங்கல்ல?
எரிமலை. எரிமலை. சோ என்ன சொசைட்டி அசோசியேஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, என்ன? எஸ், அபிநய பாரத் அப்படிங்கறது தொடங்கி இருப்பாரு. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாங்க? எஸ், சரோஜினி நாயுடு ஜின்னாவை சொல்லியிருப்பாங்க. ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் RSS எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1925ல. ஓகே. சோ இந்த அபிநய பாரத் சொசைட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த வருஷம்? எஸ், 1904ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்துக்கள் ஆகிய நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் அப்படின்னு சொன்னது யாரு? சவார்கர். சவார்கர் சொல்லியிருப்பாரு. சோ சவார்கரோட ஸ்டாச்சு எங்க வச்சிருக்கிறாங்க? அந்தமான்ல ஸ்ரீ விஜயபுரம். ஓகேவா? நைன்டீன் 37ல நடைபெற்ற எலெக்ஷன்ல டோட்டலா 11 பிளேசஸ்ல எலெக்ஷன் நடந்திருக்கும், 11 ப்ராவின்ஸ்ல. அதுல எத்தனை ப்ராவின்ஸ்ல காங்கிரஸ் வின் பண்ணுச்சு? 7. ஓகேவா? 7 ப்ராவின்ஸ்ல வின் பண்ணியிருக்கோம். சோ மீட்பு நாள் எப்போ? டே ஆஃப் டெலிவரன்ஸ் 1939 டிசம்பர் 22. 1939 டிசம்பர் 22. இந்த லாகூர் தீர்மானம் எப்போ? 1940 மார்ச் 23. 1940 மார்ச் 23. இருநாடு கொள்கை அப்படிங்கிறது, பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிறது, யார் அந்த கருத்தை ரொம்ப வலுவா வெளிப்படுத்தி இருப்பாங்க? வாசிர் ஹசனா. சோ அவர் அவரோட ஸ்பீச்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட் யாரு? ரஹமத் அலி. ரஹமத் அலி அவர் தான் வலுவா வெளிப்படுத்தினது. ஸோ அந்த ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா முகமது இக்பாலோடது. ஸோ அதை வலுவா வெளிப்படுத்தினது ரஹ்மத் அலி. ஸோ அவங்களோட ஸ்பீச்ல அந்த பம்பாய் லீக் மாநாட்டில் 1937ல அதை அவரோட உரையில ஸ்பீச்ல மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா வாசிர் ஹசன். கேபினெட் மிஷன் யாரோட தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும்? பெத்திக் லாரன்ஸ். சோ மீதி 2 பேர் யார் அதுல இருந்தவங்க? கிரிப்ஃபோர்டும் அலெக்சாண்டர். எஸ், ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸும் அலெக்சாண்டரும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஈஸ்டர்ன் பெங்கால்ல பாத்தீங்க அப்படின்னா வன்முறை வெடிச்சிட்டு இருந்திருக்கும் இந்த 1946ல. ஸோ அந்த டைம்ல காந்தி எங்க இருந்து தன்னோட அமைதி பயணத்தை தொடங்கி இருப்பாரு? எங்க? எஸ், நவகாளி. ஓகேவா? நவகாளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ராயல் இந்திய கடற்படை கழகம் எப்போ? 1934. அது ஸ்டார்ட் பண்ணது, கலகம் நடந்தது 46 பிப்ரவரியில நடந்திருக்கும். ஓகே. சோ இன்டரிம் கவர்மெண்ட் எப்ப ஃபார்ம் பண்ணாங்க, இடைக்கால அரசாங்கம்? 46 செப்டம்பர் 2ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ தனிநபர் சத்தியாகிரகம் எப்பொழுது திரும்ப பெறப்பட்டது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1941ல. எஸ், 41லயே திரும்ப வாங்கிடுவாங்க. சூப்பர். சோ இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி யாரு? நேரு. மூணாவது பிரம்மாதத். நாலாவது வல்லபாய் பட்டேல். ஓகேவா? வல்லபாய் பட்டேல். ஓகே.
ஸோ திருச்செங்கோட்டுல காந்தி ஆசிரமம் தொடங்குனது யாரு? ராஜாஜி. ராஜாஜி. நந்திமலை ஆசிரமம்? நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸ்திராவயல் காந்தி ஆசிரமம்? ஜீவானந்தம். ஜீவானந்தம். ஸோ கல்கத்தால கூடின ஐஎன்சி செஷன் 1939ல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட்டத்துல போஸ் வந்து இப்ப எனக்கு பதவி வேண்டாம் அப்படின்ட்டு போயிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத். எஸ், ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஓகே. ஸோ ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? 1939 ஜூன் 22. ஓகேவா? ஜூன் 22. ஸோ எதை வந்து நான் முதல் முறையா வாசிக்கிறப்ப கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்லியிருப்பாரு? நைன்டீன் 35 வயக்கையா? இல்லையே. கிரிப்ஸ். ஓகேவா? கிரிப்ஸ் ரிப்போர்ட் வந்து ரீட் பண்ணப்பதான் நான் வந்து கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 35க்கு என்ன சொல்லியிருப்பாரு? 35க்கு சாப்டர் ஆன் ஸ்லேவரின்னு சொல்லி. ஆமாமா, சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி, அடிமை பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகே. நாடு தழுவிய சட்ட மறுப்பு போராட்டம். ஸோ சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல 1940க்கு அப்புறமா ஐ மீன் 1942 ஜூலை 14ல எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எங்க நடந்த மீட்டிங்ல இப்படி ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க? வார்தா. எஸ், வார்தா. ஓகேவா? பட் இதுக்கு ராஜாஜியும் புலாபாய் தேசாவும் வந்து நான் எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதவியை விட்டு விலகி இருப்பாங்க. இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அது இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள்னு யார் சொன்னாங்க? காந்தி. ஓகேவா? சோ அந்த ஸ்பீச்சோட முடிவுல தான் டூ ஆர் டைன்னு சொல்லியிருப்பாரு, செய் அல்லது செத்துமடி அப்படின்ட்டு. ஸோ 1942 ஆகஸ்ட் 9ல காந்தி அரெஸ்ட் பண்ணி எங்க வச்சிருந்திருப்பாங்க? ஸோ இவரோட ஒய்ஃப் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அங்கதான் வச்சிருப்பாங்க. ஒரு அரண்மனை. அகமது நகரா? வேற பேரு? ஆகா கான் அரண்மனை. ஓகேவா? ஆகா கான் அரண்மனையில வச்சிருப்பாங்க. ஸோ எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க காந்திய? 1944 மே 6. எஸ், 1944 மே 6ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ குவிட் இண்டியா மூமெண்டோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க? அருணா ஆசஃப் அலி. ஹீரோ ஆஃப் குவிட் இண்டியா மூமெண்ட்? ஜெயபிரகாஷ் நாராயணன். எஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன். காந்தி வந்து 1943 பிப்ரவரி 10ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் இருப்பாரு. எத்தனை நாள் இருந்தாரு? எஸ், 21. ஓகேவா? 21 டேஸ் வந்து இருந்திருப்பாரு. அந்த ஜெயில இருக்கிற டைம்ல தான். ஓகே. நைன்டீன் 43ல யாரு அரச பிரதிநிதியா பதவி ஏற்றாங்க? வைசிராய். வேவல். எஸ், வேவல். சிங்கப்பூர்ல இந்தியாவோட தற்காலிக அரசை ஏற்படுத்தினது யாரு?
Subhash Chandra போஸ் Bose. எப்போ? 43 October 21. எஸ் 43 அக்டோபர் 21ல. ஸோ ஜான்சி ராணி படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினது யாரு? Lakshmi. லக்ஷ்மி. ஸோ இவர் வந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமா எங்க இருந்து எந்த வருஷத்துல காந்தியை நோக்கி ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. அதுலதான் தேச தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு காந்தி. Germany, ma'am. 1943 அது. 1944 ஜூலை 6ல ரங்கூன்ல இருந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ரங்கூன்ல இருந்து காந்தியடிகளை நோக்கி ஒரு உரையாற்றி இருப்பாரு. சோ அதுல காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாரு. சோ இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இவரை போஸ வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? 1940ல. என்ன டேட்? July 3rd. எஸ் ஜூலை 3ல. சோ அதுக்கப்புறம் தான் அங்க இருந்தெல்லாம் தப்பிச்சு போயிட்டு இட்டாலி, ஜெர்மனி எல்லாம் போயிருப்பாரு. ஓகே. சோ ஜவஹர்லால் நேருவோட பர்த்டே என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? உலக மாணவர் தினம். Students, sorry. சில்ட்ரன்ஸ் டே. ஓகேவா? ஓகே. இவரோட பர்த்டே, சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே பராக்கிரம திவாஸ். ஓகேவா? வலிமை தினம். நேதாஜி அப்படிங்கிற டைட்டில் வந்து எங்க வச்சு கொடுத்தாங்க? சோ இதுதான் நீங்க சொன்னது. ஜெர்மனில. ஓகேவா? 1942ல இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே. இந்த நமக்கு ராயல் இந்திய கடற்படை கழகம். சோ அதுல வந்து யாரு வந்து அந்த கப்பல் பக்கத்துல வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவா? எஸ் பிசி தத் வந்து எழுதியிருப்பாரு. பிப்ரவரி 19ல இந்த HMIS ஹிந்துஸ்தான் கப்பலோட மாலுமிகள் வந்து எங்க நிறுத்தி வச்சிருந்த கப்பல்ல வந்து அந்த போராட்டங்கள் எல்லாம் தொடங்கி இருப்பாங்க? எந்த பிளேஸ்? கராச்சி. ஓகேவா? கராச்சி. ராஜாஜி CR ஃபார்முலா எப்போ? 1944. புராண கிலா யாரோடது? யாரு பில் பண்ணா? ஷெர்ஷா. ஓகே. ஆயிரத்தி 1947 மார்ச்ல நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணது யாரு? மார்ச்ல. லியாகத் அலிகான். ஓகேவா? லியாகத் அலிகான். அதுவே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்டா தாக்கல் பண்ணது யாரு? சண்முகம். RK சண்முகம். சோ இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை 1947 ஜூன் 15ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அது யாரு கொண்டு வந்தது அந்த ரெசல்யூஷன்? கோவிந்த் வல்லபந்த். எஸ் கோவிந்த் பல்லப் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. சோ அவ்வளவுதான். நாளைக்கு என்ன படிக்கிறீங்க? இனி பாலிட்டியில லெசன் இருக்கா? ரிவிஷனா? இப்ப போயிட்டு இருக்கிறதே ரிவிஷன் தானே. 11th பாலிட்டி. ஓகேவா? 11th பாலிட்டியில 15வது லெசன்.
15வது லெசன். ஓகேவா? கேக்கலையா? ஓகே. இது ஐஎன்எம் எயித்து சோஷியல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லெசன் இருக்கும். கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். ஓகேவா? கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். அதுக்கப்புறம் 4th லெசன் வந்து மக்களின் புரட்சி. சரியா? 8th டேர்ம் வைஸ் புக் வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ல இருக்கும். கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி அப்படின்னு 2 லெசன் இருக்கும். ஸோ அது 2 படிச்சுக்கோங்க நாளைக்கு. டேட்டா நிறைய இருக்கும். ஓகேவா?